என்னதான் பண்றான்? ஏமா ஷாலினி இவ்வளவு லேட்டு? எல்லாம் உன் புள்ளையாலதான். நீ பெத்து வளர்த்து வச்சிருக்கியே. ஏமா என்ன நடந்தது? ஏய் என்னடி ஆச்சு? நீ எல்லாம் உன் புருஷனை கண்டிச்சு வச்சிருந்தா எனக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? உங்க அப்பா அப்படி என்னமா பண்ணிட்டா? அப்பா பொல்லாத அப்பா. ஏய் என்னடி பேசுற? தலக்கால் புரியாம ஆடுற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அத வேற என் வாயால சொல்லணுமா? ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. போய் கேளு. ஒழுங்கா சொல்லுடி. என்ன நடந்துச்சு? எனக்கு மட்டும் பாரம்பரியம் கலாச்சாரம்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு அந்த ஆளு வேற ரூட்ல போகுது. அப்பா பத்தினா இப்படி தப்பா பேசக்கூடாது. அப்பா வர நேரமாச்சு, நீ உள்ள வா போலாம். என்ன விடுங்க பாட்டி, நான் பேசுவேன். ஏய் என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வாயை மூடிட்டு போடி. உன்ன மாதிரி பொம்பளைங்க உங்க புருஷனை அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்க வெளியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படியே நம்பிக்கிட்டு ஒரு நாள் கையில குழந்தையோட வந்து ஜோடியா உன் முன்னாடி நின்னு உன்ன நடுத்தரவுல நிறுத்த போறாரு. என்ன கை நீட்டி அஜித், நீ சும்மா இரு. நீ உள்ள போ. ஷாலினி என்னாச்சு? சந்தோஷ் அம்மா அடிச்சிட்டாங்க. அம்மா அடிச்சிட்டாங்க? என்னாச்சு? ஏய் என்னாச்சு? காவியாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இத நான் அம்மா கிட்ட சொன்னா அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சந்தோஷ்? எல்லாமே எனக்கு அப்பா தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு சந்தோஷ். நான் இருக்க ஷாலினி, நீ கவலைப்படாத. உனக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். சரியா? யாருக்காகவும் எதை பத்தியும் கவலைப்படாது. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.